நிறைய பேருக்கு ட்ரா பண்ணுறது பிடிக்கும். அதுவும் ரியலிஸ்டிக்காக ட்ரா பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அப்படியே ட்ரா பண்ணணும்னா எந்த பென்சில் யூஸ் பண்ணணும், எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கணும், அதுக்கு நிறைய டெக்னிக் தெரியணுமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே இருக்கும். இந்த 4 ஸ்டெப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிட்டா நீங்களும் ரியலிஸ்டிக்காக ட்ரா பண்ணலாம், அதுவும் நார்மல் பென்சிலில். ஹலோ மை டியர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அப்சரா பென்சில் மட்டும் யூஸ் பண்ணி ரியலிஸ்டிக்கான ஆர்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டெப் நம்பர் 1, நம்ம எந்த ஒரு ஆப்ஜெக்ட் ட்ரா பண்ணுறதா இருந்தாலும் அதற்கான பேசிக் ஷேப்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது அந்த ஆப்ஜெக்டோட ஷேப் கரெக்டாக கொண்டு வர்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஐயோடைய பேசிக் ஷேப்பை ட்ரா பண்ணிக்கலாம். ஐ பார்க்குறதுக்கு ஓவல் ஷேப்பாக தெரிஞ்சாலும் அது ஒரு சர்க்கிளுக்குள்ளே தான் இருக்குது. ஃபஸ்ட் டைம் அவுட்லைன் ட்ரா பண்ணும்போது சரியாக வரும்னு சொல்ல முடியாது, அதனால லைட்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. தென் ஐக்குள்ளே இருக்கிற ஐபால் ரஃப் ஸ்கெட்ச் பண்ணிக்கலாம். ஓவரால் ஐயோட எல்லா அவுட்லைனும் ரஃபாக ஸ்கெட்ச் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் நம்பர் 2, நம்ம பேசிக் ஷேப்ஸை யூஸ் பண்ணி வரைஞ்ச ஆப்ஜெக்டோட ஷேப் கரெக்டாக இருக்கான்னு நல்லா செக் பண்ணிவிட்டு டார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஷேப்போட அவுட்லைன் எல்லாமே டார்க் பண்ண பிறகு ரஃப்பாக ஸ்கெட்ச் பண்ண எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் நம்பர் 3, ரொம்ப முக்கியமானது ஷேடிங். நம்ம நிறைய பென்சில் யூஸ் பண்ணி ஷேடிங் பண்ணுறதை பார்த்துருப்போம், பட் நம்மக்கிட்ட இருக்கிறது ஒன்லி ஒன் பென்சில். இந்த ஒரு பென்சிலில் எப்படி நம்மளால் ஷேடிங் கொண்டு வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ப்ரெஷர் கண்ட்ரோல். நார்மலாக நம்ம ஒரு பென்சில் யூஸ் பண்ணும்போது கலர் லைட்டாக இருந்ததுன்னா நம்ம அதில் ப்ரெஷர் அதிகமாக கொடுப்போம். அப்படி ப்ரெஷர் அதிகமாக கொடுக்கும்போது கொஞ்சம் டார்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு விஷயம் தான் இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்ம யூஸ் பண்ணுற ஹெச்பி பென்சிலை டார்க்லேருந்து லைட் ஷேடிங் ரஃபாக ஷேடிங் கொடுத்துக்கலாம். அப்போ தான் எந்த இடத்துக்கு எந்த மாதிரியான ப்ரெஷர் கொடுத்து டார்க் பண்ணணும்னு உங்களுக்கு புரியும். ஓவரால் லைட் ஷேடிங் தெரிகிற இடத்துல பென்சில் யூஸ் பண்ணிவிட்டு டிஷ்யூ பேப்பரில் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஐபால் பார்க்குறதுக்கு ரொம்ப டார்க்காக இருக்கும். ஸோ ஹெச்பியில் அதிகமான ப்ரெஷர் ஐபாலுக்கு தேவைப்படும். அந்த ஏரியாவுக்கு 2-3 லேயர்ஸ் கொடுத்து அகைன் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஐபால் கொஞ்சம் ஸ்மாலாக இருக்கிறதுனால அந்த மாதிரியான ஏரியாவுக்கு பிளெண்டர் யூஸ் பண்ணி ஷேடிங் கொடுங்க. ஓவரால் லைட் ஷேடிங் கொடுக்குற இடத்துல பிளெண்டர் டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா ஸ்மூத் பண்ணிக்கோங்க. அப்படி பிளெண்ட் பண்ணும்போது அவுட்லைன் கொஞ்சம் லைட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அகைன் பென்சில் யூஸ் பண்ணி அந்த அவுட்லைனை கொஞ்சம் டார்க் பண்ணிக்கோங்க.
எல்லாம் டார்க் பண்ணிவிட்டு அகைன் ஷேடிங் ஏரியா எல்லாமே திரும்பவும் நல்லா ஸ்மூத் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் நம்பர் 4, நம்ம ரொம்ப அழகாக ஷேடிங் கொடுத்துருந்தாலும் அதை இன்னும் பியூட்டிஃபுல்லாக ஆக்குறது ஹைலைட்ஸ் தான். எப்போவுமே ஹைலைட்ஸ் கடைசி ஸ்டெப்பாக இருக்கட்டும். ஏன்னா ஓவரால் ஷேடிங் எல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ண பிறகு கடைசியாக நம்ம எரேஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரியலாக இருக்கும். இந்த மாதிரி பென்சில் இரேசர் இல்லாதவங்க நார்மல் இரேசரில் டிப் போர்ஷனை யூஸ் பண்ணி இரேஸ் பண்ணிக்கோங்க. ஓவரால் ஐயோடைய ஷேப் ஷேடிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண பிறகு ஐலாசஸ் பொறுத்த வரைக்கும் கடைசியாக தான் பண்ணணும். ஷேடிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஐலாஷஸ் பண்ணிட்டீங்கன்னா ஷேடிங்கோட மெர்ஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஐலாஷஸ் எப்போவுமே கடைசியாக பண்ணுங்கள். அப்பர் லாஸஸ் கம்பேர் பண்ணும்போது லோவர் லாஸஸ் எப்போவுமே கம்மியாக தான் இருக்கும். அதனால் லோவர் லாஸஸ் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. ஓகே, நீங்களும் இந்த மாதிரி அப்சரா பென்சிலில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்சரா பென்சிலே உங்களால் இந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக கொண்டு வர முடியுது அப்படின்னா உங்கள் கையில் எந்த பென்சில் கொடுத்தாலும் ரொம்ப அழகாக ட்ரா பண்ணுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் ரியலிஸ்டிக்காக ட்ரா பண்ணணும், ட்ராயிங் ரிலேட்டடாக நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்முடைய ஆன்லைன் ட்ராயிங் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஐடி நான் கொடுக்குறேன். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான ஆர்ட் கண்டென்ட்டை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.